அபியாசேன து கௌந்தேய வைராகியன்னு கிருக்கியதே. எப்பொழுதும் ஒரு முயற்சியோட விடாமுயற்சியோடு இருந்து அந்த ஒரு நம்ம மனதை அடக்குவதற்கு கஷ்டப்படணும், பாடுபடணும் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இப்படி மனதை அடக்குவதற்கு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் முதல்ல ஆரம்பிக்கும் போது அது பலன் தராமல் தெரியாது. ஆனால் தினமும் நித்தியமும் அதை செய்து கொண்டே வந்தால் அதன் பலனை கொஞ்சம் கொஞ்சமாக காணலாம் அர்ஜுனா என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இப்போ இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்கிற விஷயம் என்ன என்றால், அந்த ஒரு மனதை சாந்தமாக வைத்திருப்பது, அலைப்பாயும் மனதை சாந்தப்படுத்துவது எவ்வளோ முக்கியம் என்று இந்த இடத்துல சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். அசம்யதாத்மனா யோகோ துஷ்பிராப இட்டிமே மதி. அதாவது மனதை அடக்காத ஒரு நபர், அடக்கப்படாத ஒரு மனம், இங்கங்குன்னு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் மரம், அந்த ஒரு மனதை வைத்து நமக்கு இறைவனை கடவுளை நினைக்க முடியாது. அதனாலேயே இந்த யோகம் அந்த அலைப்பாயு மனம் உடைய ஒரு நபருக்கு கிட்டாது என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இந்த தியான யோகம் என்பது யாருக்கு கிடைக்கும், தியான யோகத்தின் அந்த ஒரு பலன் யாருக்கு கிடைக்கும் என்றால், இந்த மாதிரி அலைப்பாயாத ஒரு மனதோடு, சாந்தமான ஒருநிலையான ஒரு மனதோடு அந்த இறைவனை நினைக்கும் நபருக்கு மட்டுமே இந்த தியான யோகம் கிடைக்கும். இந்த தியான யோகத்தின் பலன் அவனையே வந்து சேரும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அசம்யதாத்மனா யோகோ துஷ்பிராப இதிமேமதி வஷ்யாத்மனா து கௌந்தேய. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனையை பார்த்து சொல்றாராம், இந்த மனதை அடக்குவது என்பது ரொம்ப முக்கியம் அர்ஜுனா. அதை அடக்கவில்லை என்றால் நமக்கு இந்த யோகம் கிடைக்காது. தியான யோகம் கிடைக்கவில்லை என்றால் நம்ம இறைவனை சென்று அடைவதற்கான வழி அடப்பட்டு விடும் என்று சொல்றார் கிருஷ்ணர். அதனாலேயே நம்ம இந்த தியான யோகத்தை பின்பற்றுவதற்கு மனதை அடக்கி வைத்திருக்கணும் என்று சொல்லி இந்த இடத்தில் 2 உதாரணங்களாக இந்த மனதை அடக்கினவர், மனதை அடக்காமல் அலைப்பாயும் மனமுடைய நபராக இருப்பவர் 2 பேரின் உதாரணத்தை எடுத்து சொல்றாராம் கிருஷ்ணர். இவா 2 பேர்ல மனதை அடக்கிய நபருக்கு தான் இந்த யோகம் கிடைக்கும். அந்த யோகத்தை பின்பற்றிய அவர் இறைவனை அடைகிறார். மனதை அடக்காத நபர் முதலில் மனதை அடக்குவதற்கு கற்றுக்கொண்டு அந்த சாந்தமான ஒரு மனதை உடையவராக மாறி அதற்கப்புறம் இந்த தியான யோகத்தை பின்பற்றி இறைவனை சென்று அடையலாம் என்று அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் நம்மளோட அர்ஜுனர் கிருஷ்ணரை பார்த்து இன்னொரு கேள்வியை கேட்கிறாராம். அப்படி அர்ஜுனர் என்ன கேள்வியை கேட்கிறார் என்பதை அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 36வது ஸ்லோகம்.